ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னுதிருப்பாவை பல்பதியம் இன் இசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நம் கடவா வண்ணமே நல்கு. பாவை விழியில் ராமாயணம்ங்கிற தலைப்பில் இன்றைய பாசுரம் மிக மிக முக்கியமான பாசுரம். 30 பாசுரத்தையும் சொல்கிறதுக்கு நமக்கு அவகாசம் இல்லை, டைம் இல்லை. அப்படின்னாலும் இந்த 29வது பாசுரத்தை மட்டுமாவது தினசரி ஒவ்வொரு திருமால் அடியார்களும் கைகூப்பி சேவிக்கணும்னு ஸ்ரீ பராசர பட்டருங்கிற ஆச்சாரியன் சொல்கிறார். ஏன்னா இது திருப்பாவை பிரபந்தத்தை பூர்த்தி செய்யும் பாசுரம். திருப்பாவையோட மொத்த சாரமும் தெரிஞ்சு போயிடும் இந்த பாசுரத்தை சொன்னான். ஏன்னா நாளைக்கு தானான திருமேனியாக அவள் பாட போகிறாள். 29 பாசுரம் பூர்த்தி பண்ணுற பாசுரம் இன்றைய பாசுரம். நாமும் எம்பெருமானை மனசார நினச்சி கைகூப்பி அந்த பாசுரத்தை சேவிப்போம். சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றோமை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றே பலங்களை கொள்ளாமல் போகாது. இற்றை பறைகொள்வான் அன்று காண் கோவிந்தா எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றேல் ஓரெம்பாவாய். எம்பெருமான கோவிந்தான்னு அழைச்சி எங்களுக்கு இறைவா நீ தாராய் பறை அப்படின்னு பிரார்த்திச்சா ஆண்டாள். பரதானே வேணும். யார் அங்கே இருக்கா? கைத்தட்டி கூப்பிட்டார். ஒரு சர்வெண்ட் வந்தான். திருவிக்ரம அவதாரத்தும் போது ஜாம்பவான் தட்டின பெரிய பறை பேரி வாத்தியம் இருக்குது பத்தியா, அதை கொண்டு வந்து இவாளுக்கு கொடு அப்படின்னு சொன்னான். ஏன்னா இவாளை சீண்டி பார்க்குறான், என்ன பண்ணுறா பார்க்கலாம் அப்படின்னு. லேசில் கொடுத்துட மாட்டான் பகவான். சீண்டி சீண்டி பார்ப்பான், நிறைய கஷ்டங்களை கொடுப்பான், ஆனால் கைவிட மாட்டான். எம்பெருமானே இவ்வளவுதானா நீர் எங்களை புரிஞ்சுட்டது? சிற்றஞ்சிறு காலையில் சின்ன சின்ன பெண்களான நாங்கள் சின்ன சின்ன அடி எடுத்து வச்சு உன்னுடைய பொற்றாமரை அடியை போற்றி பாட வந்திருக்கோம். நாங்கள்லாம் எப்பேற்பட்டவா தெரியுமா? பரதன் மாதிரியான பெண்கள் அப்படிங்கிறா. அத்தியந்த சுகுமாரக சுக சுகுர்த்தகன்னு ராஜகுமாரனான பரதன் சுகுமாரன், வெரி வெரி சொஃபஸ்டிகேட்டட். பரதன் மாதிரி தான்ப்பா நாங்களும். எங்கள் அப்பா அம்மா எங்களை செல்லமாக வளர்த்துருக்கா. விடிய காலம்புற எங்களை எழுப்பவே மாட்டா. சின்ன குழந்தைகளான நாங்கள் சிறு காலையில் மார்கழி மாத குளிரில் 3:30 மணிக்கு எழுந்து வந்திருக்கோம். அதுதான் சிற்றஞ்சிறு காலை. 3:30 மணிக்கு எழுந்து வந்து பரணும். எங்கள் கால் வலிக்க வலிக்க உன்னை தேடி வந்திருக்கோம். எங்கள் கால் வலிச்சா உன்னோட மனசு வலிக்குமே அப்படிங்கிறா ஆண்டாள். எம்பெருமான் ராமனுடைய மனசு ரொம்ப வலிச்சுதான். எப்போ அப்படின்னா ஸ்ருங்கிபேர புறத்துக்கு ராமன் எழுந்துள்ளார். இவரை வரவேற்கிறதுக்காக குகன் ஓடி வந்தான். அப்போது ராமர் குகனை பார்த்து சொல்கிறது, அர்ச்சிதா சைவ கிருஷ்டாச்ச பவதா சர்வதா வயம் பக்தியாம் அபிகமாச்சைவ ஸ்நேக சந்தர்சனேனச்ச. ஐயோ குகா, என்னை நோக்கி நீ நடந்து வந்தையாடா? என்னை நோக்கி நீ எடுத்து வச்ச ஒவ்வொரு அடியையும் எனக்கு செய்த அர்ச்சனையாக நான் ஏற்றுக்கிறேன்டா அப்படிங்கிறான். பக்தர்கள்கிட்ட அப்படி எளிமையாக பழகக்கூடியவன் அவன். உன் கால் வலிச்சிருக்குமேடா, இந்த காலடி தாமரை 4 அடி நடந்தால் காக்குத்தன் உள்ளம் புண்ணாகும் அப்படிங்கிறார் ஆழ்வார். குகனை பார்த்து ராமர் சொல்கிறார், நாங்களும் நீங்கள் சொன்னேளே குகனை பார்த்து இந்த மாதிரி நாங்களும் குகனை மாதிரி தான் உன்னை தேடி வந்திருக்கோம் ராமா அப்படின்னு சொல்கிறார்கள் ஆண்டாள் கோஷ்டி. விபீஷணனும் ராமனை தேடி வந்து சேவித்து சமுத்திரக்கரையில் சரணாகதி பண்ணினான். அதை ஆஜகாம முகூர்த்தேன அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறார் வால்மீகி. ஆஜகாம அப்படின்னா வந்து சேர்ந்தான் அப்படின்னு அர்த்தம். லங்கையிலேருந்து சேது சமுத்திரக்கரைக்கு வந்து சேர்ந்தான்னா சொல்லுவா, போனான் அப்படின்னு தானே சொல்லணும்.
ஏன் வந்து சேர்ந்தான் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா, சகல ஜீவராசிகளும் சிருஷ்டிக்கு முன்னாடி எம்பெருமான் கிட்ட தான் இருந்தோம். எல்லாருமே சிருஷ்டிக்கு அப்புறம் பூலோகத்தில் வந்து நம்மளாம் பிறந்துட்டோம். விபீஷணனும் முதல்ல பகவான் கிட்ட இருந்துட்டு லங்கையில் ராவணனுக்கு தம்பியாக பிறந்தான். இப்போ ராமபிரானா அவதாரம் பண்ணி இருக்கிற ஸ்ரீமன் நாராயணன் கிட்ட வந்து சேர்ந்தான். அதனால தான் ஆஜகாம முகூர்த்தேன அப்படின்னு போடுறாராம் பதத்தை. இது மாதிரி தான்ப்பா நம்ம ஒவ்வொருத்தரும் பெருமாள் கிட்ட போய் சேருவோம். அவர்கிட்டேருந்து தான் வந்திருக்கோம், இங்கே வந்து பிறவி எடுத்திருக்கோம், திரும்பி நம்ம அவர்கிட்டயே போய் சேருவோம். அதனால தான் ஆண்டாள் சொல்கிறா, எப்போவுமே நாங்கள் உங்கள் கிட்ட தான் இருந்தோம், கொஞ்ச நாள் நாங்கள் இங்கே வந்து பிறந்திருக்கோம், இப்போ நாங்கள் உங்ககிட்ட சிற்றஞ்சிறு காலை வந்து உன்னை சேவித்தோம் அப்படிங்கிறார். சிற்றஞ்சிறு காலையில் வந்தேங்கிறே பெருமாள் கேட்குறான், சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டேளா அப்படின்னு கேட்டான். ஓ பண்ணிட்டோமே, சூரிய வம்சத்தில் அவதரித்த நீர்தான்ப்பா எங்களுக்கு சூரியன் அப்படின்னா. நாராயணன் தான் சூப்பர் சூரியன்னு சாந்தோக்கிய உபனிஷத் சொல்கிறது. பகல் கண்டேன் நாரணனை கண்டேன்னு ஆழ்வாரும் சொல்கிறார். பகவானை சேவிக்கிறது தான் பகல் பொழுது. ஏன்னா அவன் ஞானத்தை உதிக்கச் செய்பவன். நமக்கெல்லாம் சூரியனுக்கும் நாராயணனுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. நம்பர் 1, சூரியனை பார்த்தா தாமரைப்பூ மலரும். நாராயணன் நம்ம தரிசித்தோம்னா நமக்கும் ஞானங்கிற தாமரை மலர்ந்து போயிடுமா. சூரியன் தண்ணீரை உறிஞ்சி எடுக்கும், அது மாதிரி பகவான் நம்ம பாபங்களை எல்லாம் உறிஞ்சி எடுத்துடுவான். சூரியனை எல்லா கிரகங்களும் பலம் வரும், அது மாதிரி சகல ஜீவராசிகளும் அவனை பலம் வருவான். சூரியன் இல்லைன்னா லோகமே இயங்கவே இயங்காது. அது மாதிரி அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. சூரியனுக்கு பெருமை என்ன தெரியுமா? அதோடைய ஒளி. அது மாதிரி நாராயணனுக்கு ஒளி யார் அப்படின்னாக்கா பிராட்டி. இதை ரகுவீர கத்தியத்தில் சுவாமி வேதாந்த தேசிகன் சொல்கிறார். பிரபாவான் சீதையா தேவியா பரமவ்யோம பாஸ்கரக. பிரபா அப்படின்னா ஒளின்னு அர்த்தம். சீதா பிராட்டி தான் ராகவனுக்கு ஒளியை கொடுப்பவள் அப்படின்னு சொல்கிறார். இருக்கிற இடத்துலேருந்தே சூரியனை எல்லாரும் கை கூப்புவோம். சூரிய மண்டலத்துக்காக போவோம், இருக்கிற இடத்துலேருந்து சூரியன் எங்கே இருக்காரோ கை கூப்புவோம். ஆனால் நாங்கள் எப்படி வந்திருக்கோம்? நீ இருக்கிற இடம் வந்து சேவிக்கிறோம். ஏன்னா நீ தான் சூரியன், அதனால் நான் வந்து சேவிக்கிறோம். கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்கோம். எதுக்காக? இந்த பேரி வாத்தியத்தை வாங்கிட்டு போகிறதுக்கா? நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், நோன்பு நோற்று. நீ இந்த பேரி வாத்தியத்தை குடு அப்படின்னு சொல்கிறியே அப்படிங்கிறா. உன் பொற்றாமரை அடியை போற்றிப்பாட வந்திருக்கோம் நாங்கள்லாம் அப்படின்னா. இளைய பெருமாளும் லக்ஷ்மணரும் பெருமாளை வந்து சேவித்து சொல்கிறார். எப்போ அப்படின்னா, காட்டுக்கு ஒவ்வொருத்தரையாக அவர் வேண்டாம் வராத, சீத்தை வராத அப்படின்னு சொல்லிட்டு சீத்தைக்கு அட்வைஸ்லாம் பண்ணுறார். லக்ஷ்மணர் ஓரத்தில் நின்று கேட்டுருக்கார். அப்போது இளைய பெருமாள் என்ன பண்ணுறார்? ராமனை சேவித்து சொல்கிறார். அண்ணா, நீங்கள் மன்னிக்கிட்ட சொன்னதை நான் கேட்டேன். பரதனை அண்ணாவா நினச்சிக்கோன்னு சொன்னேள், சத்ருகனனை தம்பியாக நினச்சிக்கோன்னேள், இப்படிலாம் அட்வைஸ் பண்ணினேள் மன்னிக்கு. ஆனால் என்னை பற்றி ஒன்றுமே சொல்லலை. இதுலேருந்து என்ன தெரியறது தெரியுமா? உங்களோட அடியேனும் காட்டுக்கு வரதில் உங்களுக்கு பூரண சம்மதம்னு புரிஞ்சுட்டேன் அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்கிறாராம். அதனால் வந்து சேவித்து சொன்னாராம் லக்ஷ்மணர் ராமபிரானை. கைங்கரியம் பண்ண காத்துருக்கேன்னு ஓடி வந்தவர் என்ன பண்ணார் அப்படின்னா, உம்மோட பொன்னான திருவடி தாமரைகளை, தாமரை போன்ற திருவடி தாமரைகளை கெட்டியாக பிடிச்சுண்டு போற்றி பாடினார். சப்தாது சரணம் காட்டம் நிப்பீட்டிய ரகுநந்தன அப்படிங்கிறார் வால்மீகியும் அந்த இடத்துல. பகவானுடைய திருவடியை ஏன் பொற்றாமரை அடி அப்படிங்கிறார். பொற்றாமரை பொன் போன்றது, தாமரை போன்றது. பகவானோட திருவடி கோல்டன் லோட்டஸ் அப்படின்னு சொல்லுவாள். பொன் போல தூய்மையானது, பொன் போல பளபளப்பாக இருக்கும். ஆனால் தாமரை புஷ்பம் போல் மென்மையாக இருக்கும், கூலாக இருக்கும், வாசனையோடு இருக்கும். பெண்களாகிய எங்களுக்கு ரெண்டுலேயுமே ஆசை. அதனால் அந்த திருவடிக்கு நாங்கள்லாம் பல்லாண்டு பாட வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னார்கள். திருப்பானாழ்வாரோட பாசுரத்தை பாருங்க. அவர் சொல்கிற திருவடியை நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் அப்படின்னு அவரும் பாடுறார்.
திருக்கமலபாதம் அப்படின்னா, திருப்பாதம் அப்படின்னா பொன் போன்று தூய்மையானது, கமலபாதம் அப்படின்னா தாமரை பூ போல மென்மையானது அப்படிங்கிறார் அவர். பிராட்டியோடு கூடிய பெருமாளைத்தான் ஆண்டாள் பொற்றாமரையடின்னு சொல்கிறாளாம். பிராட்டியோடு கூடிய பெருமாளா அப்படின்னா, பெருமாள் கார்மேனி மாதிரி இருப்பார். கார்மேனி செங்கண்ணே பாடியிருக்கா, கார்மேனி உடையவன்னு பாடியிருக்கா. இவனுடைய திரு மார்பில் அகலையிலே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பாவா அமர்ந்திருக்காளாம் பிராட்டி, சீதா பிராட்டி. பிராட்டி எப்பேற்பட்ட நிறம் தெரியுமா? ஹிரண்ய வர்ணாம் ஹரிணீம் அப்படின்னு பொன் போல பிரகாசிப்பவள் பிராட்டி. இவளுடைய பொன் நிறம் ரிஃப்ளெக்ட் ஆனதுனால தான் பகவானுடைய திருவடி பொன் மாதிரி ஜொலிக்கிறது அப்படிங்கிறார்கள். பெருமாளையும் பிராட்டியையும் சேர்த்தே தான் போற்றி பாடி சொல்கிறா, பொருள் கேளாய் அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறா. பொருளுக்கு ரெண்டு விதமான மீனிங். ஒன்று பொருள், ஒரு பொருள்னா இது ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா வஸ்துன்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னென்னா, என்ன பொருள், இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்போம் இல்லையா, அர்த்தம்னு அர்த்தம். இந்த சின்ன வயசில் எது புருஷார்த்தம்னு தெரிஞ்சுட்டு உன் பொற்றாமரையான திருவடிங்கிற வஸ்துவை நாடி நாங்கள்லாம் வந்திருக்கோம். இது ஒரு மீனிங். உன்னுடைய திருவடி ஒரு வஸ்து, அதை நாடி நாங்கள்லாம் வந்திருக்கோம். இரண்டாவது மீனிங் அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாள். எம்பெருமானே, நாங்கள் எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி, எப்படி ஒரு ஆச்சாரியனா பெருமாளுக்கு உபதேசம் பண்ணுறாளாம். நாங்கள்லாம் எதுக்காக வந்திருக்கோன்னு தெரிஞ்சுக்கோப்பா, ஏன்னா இந்த பேரிவாத்தியத்தை கொடுத்துட்டியே, எதுக்காக வந்திருக்கோன்னு தெரிஞ்சுக்கோன்னு ஒரு ஆச்சாரியனா நின்றுட்டு சொல்கிறாளாம். அதனால தான் பாராத்தியம் ஸ்வம் ஸ்ருதி சத சிரசித்தம் அத்தியாபயந்தின்னு பராசரபட்டர் திருப்பாவை தனியனில் வச்சுட்டாராம். இவள் ஆச்சாரியனாக இருந்து பகவானை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாளாம். இந்த பிஞ்சு போன முரசை வாங்கிறதுக்காக நாங்கள் இங்கே வரல, எங்களுக்கு அது வேண்டாம், எதுக்காக வந்திருக்கோம்னு தெரிஞ்சுக்கோப்பா அப்படிங்கிறது தான் பொருள் கேளாய் அப்படின்னு சொல்லி எம்பெருமான் பிறந்த குலத்தை அடுத்ததாக சொல்கிறார். பெற்றோமைத்து உண்ணும் குலத்தில் பிறந்து சூரிய வம்சத்தில் அவதரித்த ராகவனே, அந்த குலத்தோட பெருமைக்கு ஏற்ற மாதிரி நீர் இருக்கீர். சூரிய வம்ச ராஜாக்கள்லாம் ரொம்ப பெருமை வாய்ந்தவா. ராஜ்யத்தில் உள்ள எல்லா பிரஜைகளுக்கும் உணவெல்லாம் ஒழுங்காக கிடைக்கிறதா, எல்லாரும் சௌக்கியமாக இருக்காளா அப்படின்னு பார்த்துட்டு தான் அவள்லாம் சாப்பிடுவாளாம். அப்பேற்பட்ட பெற்றோமைத்து உண்ணும் குலமான சூரிய குலத்தில் கண்ணபிரானும் பெற்றோமைத்து உண்ணும் மாடுகளுக்கெல்லாம் உணவு போயிடுத்தான் பார்த்துட்டு தான் சாப்பிடுவான். அதே மாதிரி இந்த சூரியவம்ச ராஜாக்களும் எல்லா பிரஜைகளுக்கும் சாப்பாடெல்லாம் ஒழுங்காக போயிடுத்தான் பார்த்ததுக்கப்புறம் தான் அவள் சாப்பிடுவாளாம். அதைத்தான் பெற்றோமைத்து உண்ணும் அப்படிங்கிறார். நீர் அவதாரம் பண்ண மாதிரி, சூரிய குலத்தில் நீ அவதாரம் பண்ண மாதிரி நாங்களும் அதே வம்சத்தில் தான் பிறந்திருக்கோம். இவ்வளோ அதே வம்சத்தில் பிறந்திருக்காளா அப்படின்னா, ஆண்டாள் அயோத்திங்கிற பாவனா பிரகர்ஷத்தில் இருக்கான்னு நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டே இருக்கோம், ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்தாலும். அதனால ராமன் கிட்ட சொல்கிறார், குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது அப்படிங்கிறார். இந்த பாசுரத்தினுடைய உயிர் நாடி, ஜீவ நாடி எது அப்படின்னா குற்றேவல். குற்றேவல்னா கைங்கரியம் பண்ணுவது. அவனுக்கு குற்றேவேல்னு சொல்லக்கூடாது, குற்றேவல் அப்படின்னா கைங்கரியம்னு அர்த்தம். எங்களை கூப்பிட்டு கைங்கரியம் பண்ணுன்னு நீர் ஆணையிடணும். யார் யாருக்கு என்னென்ன கைங்கரியம்னு நீர் தான் சொல்லணும். சேது பாலம் கட்டின போது குரங்குகள் மலையை நுக்க சலமிலா அநிலங்கள் கைங்கரியம் பண்ணதை பார்த்து நீர் உகந்து இருந்தீரே. ஏவல் கூவல் பணி செய்வேன்னு ஹனுமன் சொன்னதை கேட்டு நீர் சந்தோஷம் அடைஞ்சீரே. பெரிய மகரிஷிகள் காட்டில் யாக யஜ்ஞங்கள் பண்ண போது சபரி என்ன பண்ணினா, அவளுக்கு சின்ன சின்ன கைங்கரியங்கள் தான் பண்ணினா. அதே மாதிரி கருட பகவான் என்ன பண்ணுவார்னா, பொறு சிறைப்புள் உவந்தேறும் பூமகளார் தனிக்கேழ்வன் அப்படிங்கிறார். ஆழ்வார் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, பெருமாள் தன் பேரில் இப்போ ஏற போகிறாருன்னு ஆனந்தத்தில் கருடன் தன்னுடைய சிறகை அடிச்சுப்பானான். கைங்கரியத்தில் அவருக்கு அவ்வளவு ஆனந்தம். இப்படி ஒவ்வொருத்தரும் கைங்கரியம் பண்ணியிருக்காளே உகந்து உனக்கு கோவில்களில். அதனால் நாங்களும் என்ன பண்ணணும், உனக்கு கைங்கரியம் பண்ணணும். என்ன கைங்கரியம்? கோவிலில் பெருக்கலாம், கோவிலில் கோலம் போடலாம், பல்லக்கு சுமக்கலாம், இது போன்ற சின்ன சின்ன பணிகள்லாம் கைங்கரியங்கள்லாம் நம்ம பண்ணலாம் கோவிலில். கடைத்தலை சீக்க பெற்றால் கடிவினை களையலாமே அப்படிங்கிற ஆழர்.
ஆழ்வார் சொல்கிறார், எதை வேணாலும் நம்ம செய்யலாம், என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை நம்ம கோவிலில் செய்யலாம், அதுவும் கைங்கரியம் தான். அதனால லக்ஷ்மணர் தன்னை உன்னோட தம்பின்னு சொல்லிக்கலை, ஏவல் செய் அடியேன் யான் அப்படிங்கிறது. ஏவல் பண்ணக்கூடிய அடியவன் நான் அப்படிங்கிறது. என்ன நீங்கள் ஏவல் பண்ணுங்கோ, என்னன்னு ஆர்டர் போடுங்கோ அப்படிங்கிறான். அப்படி அவர் சொன்னதை நீங்கள் ஆமோதிச்சேரே, அதுபோல் எங்களுக்கும் கைங்கரியத்தை கொடுக்கணும், அதுதான் பறை அப்படின்னு எடுத்து சொல்கிறார். பஞ்சவடியில் ஆசிரமம் அமைக்கணும் ராமண்ணா அப்படின்னு கூப்பிட்டார் லக்ஷ்மணர். பர்ணசாலையை நான் எங்கே அமைக்கலாம் அப்படின்னு கேட்டார் லக்ஷ்மணர். அதுக்கு ராமர் சொல்கிறார், ரமத்தேயத்திர வைதேகி, எந்த இடத்துல அமைச்சா சீதா பிராட்டி சந்தோஷப்படுவாளோ, துவம் அகம் சாப்பி லக்ஷ்மணா, எந்த இடத்துல அமைச்சா உனக்கு சௌகரியமாக இருக்குமோ, ததுர்ஷோ திருஷ்யதாம் தேசகா சந்நிவிஷ்ட ஜலாசயகா, எந்த இடத்துல அமைச்சா எனக்கு அனுஷ்டானத்துக்கு வேண்டிய தீர்த்தம் புஷ்பமெல்லாம் கிடைக்குமோ அந்த மாதிரி இடமா தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டார் ராமபிரான். அதை கேட்ட உடனே ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டான் லக்ஷ்மணன். ஏண்டா அழற அப்படின்னு கேட்டார். நீங்கள் சொன்னது நியாயமாண்ணா, உங்களுக்கு உகந்த இடத்தை தேர்ந்தெடுக்க சொன்னது நியாயம், மன்னி சீதைக்கு உகந்த இடத்தை தேர்ந்தெடுக்க சொன்னது நியாயம், என்னை எப்படி நீங்கள் அந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம்? ஐ எம் யுவர் சர்வெண்ட், உங்களுடைய தாசன், எனக்குன்னு விருப்பு வெறுப்பு எதுவுமே கிடையாது அண்ணா அப்படின்னா. என் அம்மா சுமித்திரை கூட காட்டுக்கு கிளம்புற போது என்ன சொன்னா தெரியுமா? அவன் பின் செல், தம்பி என்னும்படி அன்று, ஏவல் செய்யக்கூடிய தொண்டன்னு போ அப்படின்னு தான் என்னோட அம்மா சொன்னான். தம்பின்னு நினச்சிட்டு போகாதே அப்படின்னுட்டா. 14 வருஷம் கழித்து திரும்பி வரப்போது ராமன் சௌக்கியமாக வந்தால் நீயும் வரலாம், காட்டில் அவனுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் முன்னம் முடி அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு முன்னாடி உன் பிராணன் போன செய்தி தான் என் காதில் விழணும் அப்படிங்கிறார். அப்போது ராமர் சொல்கிறார், அழாதடா லக்ஷ்மணா அப்படின்னு சொல்லி எந்த இடமோ அந்த இடத்த தேர்ந்தெடுத்து கொடுத்தாராம். தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டு சொல்கிறார், என்ன பண்ணுறார், இங்கே நீ பர்ணசாலை அமைக்கலாம்னு சொல்லிவிட்டு இவா 2 பேரும் ஜாலியாக வாக் போயிட்டா. வாக் போயிட்டு வந்து பார்க்குறா, பர்ணசாலையை ரொம்ப அழகாக கட்டி இவாளுக்குன்னு ஒரு தனி அறையையும் கட்டி இருக்கார் லக்ஷ்மணர். அதை பார்த்துட்டு ராமர் சொல்கிறார், பாவக்கேன கிருதக்கேன தர்மக்கேன ச லக்ஷ்மணா துவயா புத்திரேன தர்மாத்மா நசிம்பிருத பிதாமம. பாவக்கேன, நானும் சீதையும் ஏகாந்தமாக இருக்கணுங்கிற என்னுடைய பாவத்தை புரிஞ்சுண்டு நீ அமைச்சிருக்கியடா. கிருதக்கேன, நீ கூட வந்திருக்கிறதே கைங்கரியத்துக்கு தான் அப்படின்னு தெரியறதுடா. தர்மக்கேன, தர்மத்தோடு கட்டியிருக்க. துவயா புத்திரேன, உன்னை புத்திரனா அடைஞ்சதால தர்மாத்மாவான நம்மளுடைய தந்தை தசரதர் நசிம்பிருத பிதாமம, நான் அப்பா இல்லாமல் இல்லை, உனக்கு தாண்டா அப்பா இல்லை. ஒரு அப்பா கூட இருந்து ஒரு குழந்தைக்கு என்னென்னலாம் நல்ல காரியம் பண்ணுவாளோ அதை நீ எனக்கு பண்ணின்னு இருக்கடா. நான் அப்பாவை இழக்கலை, ஆனால் அப்பா என்னென்ன கடமையை பண்ணுவாரோ அதை உனக்கு பண்ணுறதுக்கு யாருமே இல்லையேடான்னு கட்டின்னு சந்தோஷப்பட்டாராம் ராமபிரான். இந்த இடத்துல பர்ணசாலை அமைச்ச உடனே நம்ம குலசேகர ஆழ்வார் ஒரு படி மேலே சொல்கிறார். என்ன சொல்கிறார், காட்டுக்கு போகிறா இல்லையா, போகிற போது ஒரு பாட்டு, ஒரு பாசுரம், சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே, அற்றவர்களுக்கு அருமருந்தே, அயோத்தி நகருக்கு அதிபதியே, சிற்றவை தன் சொல் கொண்ட ஸ்ரீராமா தாலேலோ அப்படிங்கிறாரு. சுற்றமெல்லாம் பின்தொடரங்கிறாரே ஆழ்வார். எந்த உறவினர்கள்லாம் ராமரோட கூட போனா? ஒருத்தருமே கூட போகவே இல்லையே. ராமர், லக்ஷ்மணர், சீதை 3 பேர் தானே போனா. பின்னையே ஒரு வார்த்தை போட்டிருக்க, சுற்றமெல்லாம் பின்தொடர அப்படின்னுனா லக்ஷ்மணன் ஒருவனே அத்தனை உறவுகளாக ராமனுக்கு கூட இருந்து கைங்கரியம் பண்ணினான். தந்தையைப் போல அக்கறை காட்டினான், தாயைப் போல பரிவு காட்டினான், அண்ணனைப் போல பேணி பாதுகாத்தான், தம்பியைப் போல பணிவிடைகள் செய்தான், ஒரு மகனைப் போல கூட இருந்து ராமரை மகிழ்விச்சான். இப்படி அனைத்து உறவுகளாகவும் லக்ஷ்மணன் ஒருவனே இருந்ததுனால தான் சுற்றமெல்லாம் பின்தொடர அப்படின்னு அவர் பாடியிருக்காராம்.
லக்ஷ்மணருக்கு நீர் கைங்கரியத்தை கொடுத்த மாதிரி எங்களுக்கும் நீர் கைங்கரியத்தை செய் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்ல வேண்டாமா? அப்படி சொல்லாமல் என்ன பண்ணிட்டேன்? இற்றைப்பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா அப்படிங்கிறார். கோவிந்தா அப்படின்னா மாடுகள் பின்னாடி போகிறவன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. கோவிந்தாக்கு விதவிதமாக சொல்லிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி மாடுகள் பின்னாடி போகிறவன்னு ஒரு அர்த்தமா கோவிந்தாக்கு. ஏன் இவர் கண்ணன் தான் மாட்டு பின்னாடி போனார், மாட்டை மேய்ச்சிண்டு. இவர் என்ன மாட்டை மேய்ச்சார்னா, இவர்கிட்டையும் ஆயிரக்கணக்கில் பசுக்கள் இருந்துதான். அதுகள்கிட்ட ரொம்ப பிரியத்தோடு இருந்தாராம். அதுகளோட பழகி பழகி உமக்கும் அந்த பசுக்கள் மாதிரியே புத்தி ஆயிடுத்து போல இருக்கு. அன்றைக்கு நீர் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தனாக இருந்தீர், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தனாக இருந்தீர். இன்றைக்கு எங்களுக்கு என்ன பறை வேணும்னு ஆராயலையே கோவிந்தா அப்படின்னு மாடு மேய்க்கிற மாடை கவனித்து கவனித்து மாட்டோட புத்தி உங்களுக்கு வந்துடுத்தேங்கிறா கோவிந்தான். உடனே ராமர் சொன்னார், சரி பறை வேணும்னு கேட்குறேன், கொடுக்குறேன். சொர்க்கலோகத்தை உங்களுக்கு கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டார். சொர்க்கலோகம்லாம் எங்களுக்கு வேண்டாம், அங்கே போனால் திரும்பி வந்துடணும், அது வேண்டாம். சரி பிரம்மலோகத்தை கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டார். பிரம்மாவோட போய் உட்காந்து எங்களுக்கெல்லாம் சரிப்பட்டு வராது, அதனால் எங்களுக்கு பிரம்மலோகமும் வேண்டாம். சரி வைகுண்ட லோகத்தை கொடுத்து விடுறேன் அப்படின்னார். அங்கே நித்திய சூரிகளாக நின்றுட்டு உன்னையே பார்த்துட்டு நிற்கணும், அதுவும் வேண்டாம். அப்போ என்ன தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டார் பெருமாள். கைங்கரியங்கிற பறை, அதுவும் அந்த பறையும் எப்படி இருக்கணும்னா, எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாவோம், உனக்கே நாம் ஆட்சேவோம் அப்படிங்கிறார். உனக்கே நாங்கள் கைங்கரியம் பண்ணணும். யாரை மாதிரி? லக்ஷ்மணர் மாதிரி. அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்கிரத ஸ்வபதச்சதேன்னு அந்த மாதிரி அவர் பண்ணாரே, எல்லாத்தையும் அவரே பண்ணாரே. சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம்னு எல்லாம் அவரே பண்ணாரே. அந்த மாதிரி நாங்களும் பண்ணணும். நீ ராமனா வந்தேன்னா அவர் லக்ஷ்மணனா வரார், நீ கண்ணனா வந்தால் அவர் பலராமனா வரார். நீர் கலியுகத்தில் அவரே தான் கலியுகத்தில் ராமானுஜரா அவதாரம் பண்ணினர். அந்த மாதிரி நாங்களும் ஏழு பிறவி எடுத்து உனக்கே நாங்கள் ஆட்செய்யணும், உமக்கே நாங்கள் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். தசரதர் சொல்கிறார், நின்னையே மகனாக பெறப்பெறுவேன், ஏழு பிறப்பும் நெடுந்தோள் வேந்தே அப்படிங்கிறார். ஏன்னா ராமர் போயிட்டார் காட்டுக்கு. அப்போது அழுது புலம்புறார்னு குலசேகர ஆழ்வார் எடுக்கிறார். அதில் இவர் சொல்கிறார், நின்னையே மகனாக பெறப்பெறுவேன், ஏழு பிறப்பும் நெடுந்தோள் வேந்தே. அதாவது எத்தனை பிறவி எடுத்தாலும் பரவாயில்லடா ராமா, நீதாண்டா என்னுடைய மகன் ராமன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அசோகவனத்தில் சீதா பிராட்டி ஹனுமன் கிட்ட சொல்கிறார். அதை கம்பன் சொல்கிறார். மீண்டு வந்து பிறந்து தன் மேனியை தீண்டவாவது ஒரு தீவினை தீர்வரம் வேண்டினாள் தொழுது என்று விளம்புவாய் அப்படிங்கிறார். என் ராமன் வரலை என்னை அழைச்சிட்டு போகிறதுக்கு அப்படின்னா நான் இறந்து போயிடுவேன். இறந்து போனாலும் மீண்டும் வந்து பிறந்து மறுபடியும் நான் பிறப்பேன், அவரை அடையணுங்கிற வரத்தை சீதை கேட்டாள் அப்படின்னு போய் நீ ராமர்கிட்ட சொல்லு அப்படிங்கிறா ஹனுமன் கிட்ட. இப்படி ஏழு பிறவியை எல்லாரும் சொல்கிறார்கள், ஏழு பிறவி வேணும்னு. அந்த ஏழு பிறவியும் உற்றோமே ஆவோம், உன்னோட உறவு எப்பவும் எங்களுக்கு வேணும்னு அர்த்தம். அயோத்தி ஜனங்கள்லாம் ராமர் தான் எங்களுக்கு சர்வவித பந்துன்னு சொல்லிட்டு அவர் காட்டுக்கு போகிற போது பின் தொடர்ந்தார். கம்பன் சொல்கிறார், இந்த இடத்துல அரண்மனையில் வரையப்பட்டிருக்கிற ஓவியங்கள்லாம் அவரை பின்தொடரலையாம், எல்லாரும் பின்தொடர்ந்தாலும். ஏன் அவைகள்லாம் பின்தொடரல ஓவியங்கள்லாம் அப்படின்னா, அதுகளுக்கு உயிர் இல்லை, அதனால அவைகள்லாம் பின்தொடரல. இன்னும் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை ஒரு வசனம் இருக்குது, எல்லாரும் பின்தொடர்ந்தா. அங்கே சொல்கிற ஆவும் அழுத கன்றும் அழுத உருவமில்லா பிள்ளை அழுத அப்படின்னு ஒரு வார்த்தை போடுற. ஆவும் அழுத, பசுக்கள்லாம் அழுதுதான். கன்றுக்குட்டி பக்கத்தில் இருக்க அதுகள்லாம் அழுதுதான் ராமன் போகிறானே காட்டுக்கு அப்படின்னு. அதுவாது பரவாயில்ல. உருவம் அறியா பிள்ளை அழுத. உருவம் அறியா அப்படின்னா அம்மாவோட கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கிற ஒரு குழந்தை, அதுக்கு உருவமே வரல இன்னும், அந்த உருவமே இல்லாத அது கூட அழுதுது அப்படின்னு அவர் எடுக்கிறார். எல்லாரும் இப்படி அழுதார்கள்னு சொல்கிறார் அவர். இப்படி எல்லாரும் பின்தொடர எல்லாரும் பின்னாடி வந்தாலே
பகவான் ராமன் தான் சர்வவித பந்துன்னு இருந்தார்கள். யார்? விபீஷணனும் சுக்ரீவனும். நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாம் பந்து அப்படின்னார்கள். இப்படி 7 பிறவிக்கும் உன்னோட உறவு வேணும்னு ஆசைப்படுறா ஆண்டாள். ஒருவேளை இந்த கைங்கரியத்தில் மற்ற ஆசைகள் காமங்கள் எல்லாம் குறுக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னா, அதையும் நீரே தான் பார்த்துக்கணும். மற்றே நம் காமங்கள் மாற்று அப்படிங்கிறார். இந்த கைங்கரியம் என் ஆசைக்குன்னு நான் நினைக்கக்கூடாது, உன்னுடைய ஆனந்தத்துக்கு நீ சந்தோஷப்படுவாயின்னு நாங்கள் பண்ணணும். அப்பேற்பட்ட உயர்ந்த எண்ணத்தை நீ தான் கொடுக்கணும் அப்படிங்கிறார். சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தைகளிலும் பிரீத்தியோடு நாங்கள் கைங்கரியம் பண்ணணும். நம் காமம்னு ஏன் வார்த்தையை போட்டிருக்கா அப்படின்னா, உனக்கு பிடிச்ச விஷயத்தை நாங்கள் பண்ணணும்னு நீயும் நினைக்கணும், உனக்கு ஏற்றவர்களாக நாங்களும் இருக்கணும்னு ஆசைப்படுறா ஆண்டாள். அதனால நம் காமம் அப்படின்னு வார்த்தையை போட்டிருக்கான்னு சொல்லுவாள். பகவான்கிட்ட நம்ம பேசுகிற போது சர்வ ஜாக்கிரதையாக பேசணும். நம்ம மனசில் என்ன இருக்குதுன்னு அவனுக்கு ரொம்ப நன்னா தெரியும், கண்டுபிடிச்சிடுவான். ஒருத்தர் அப்படி தான், எனக்கு கார் வேண்டாம், பங்களா வேண்டாம், எதுவுமே வேண்டாம், ஒய்ஃப் வேண்டாம், குழந்தைகள் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், நீ தான் உன்னை திருவடி தான் எனக்கு வேணும் அப்படின்னார். சரின்னு அவர் என்ன பண்ணிட்டார், பகவான் எல்லாத்தையும் நம்ம காரை கொடுத்தேன், பங்களா கொடுத்தேன், நல்ல மனைவியை கொடுத்தேன், நிறைய குழந்தைகள் செல்வங்கள்லாம் கொடுத்தேன், எல்லாத்தையும் நீ போ அப்படின்னு அனுப்பிச்சுட்டார். அவன் வேண்டாம் வேண்டாம்னா இவர் போன்னு அனுப்பிச்சுட்டாருன்னா மனசுக்குள்ளே எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு அவனுக்கு ஆசை இருக்கிறது தெரிஞ்சுட்டுட்டாரான். அதனால எல்லாத்தையும் கொடுத்தேன், அனுபவிச்சுட்டு வரட்டும், லிஸ்ட்டு போட்டு படிக்கிறான். அதனால் மனசுக்குள்ளே ஆசை இருக்குது, அதை அனுபவிக்கட்டும்னு அனுப்பிச்சுட்டாரான். அதனால் பகவான்கிட்ட நம்ம பேசுகிற போது ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக பேசணும். எல்லாத்தையும் மனசில் என்ன இருக்கோ அதை அவன் கண்டுபிடிச்சிடுவானான். அந்த மாதிரி மனசில் எங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தால் அதுக்கு யார் ஜவாப்தாரி அப்படின்னா, நீ தான்ப்பா அதுக்கு ஜவாப்தாரி. அதை என்ன பண்ணணும், எங்கள் மனசில் ஆசை இருக்கும், அந்த அவர் கேட்ட மாதிரி எங்களுக்கும் ஆசை இருக்கும். ஆனால் அது என்ன பண்ணணும், உன்னுடைய பொற்றாமரை அடியை வச்சு அதை நீ அழித்து எடுத்துடணும். இப்படி மற்ற நம் காமங்கள் மாற்று அப்படின்னு ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக ஆண்டாள் நாச்சியார் கேட்குறா பெருமாளை. கோவிந்தா அப்படின்னு அழைச்சா கோவிந்தனை லாக் பண்ணிட்டாள். எப்படி லாக் பண்ணிட்டா அப்படின்னா, கோவிந்தால முதல் எழுத்து என்ன? கோ. கடைசி எழுத்து என்ன? தா. சேருங்கோ, கோதா. நடுப்புற என்ன வருது? வின். தமிழ் வின் இல்லை, இங்கிலீஷ் வின். கோவிந்தனை கோதா பின் பண்ணிட்டா. பின் பண்ணி கைங்கரிய சாம்ராஜ்யத்தை எம்பெருமான் கிட்டேருந்து வாங்கிட்டா. பகவானும் அவளுக்கு கைங்கரியா இதை கொடுத்துட்டான். கைங்கரியங்கள் என்ன பண்ணணுமோ நீங்கள் பண்ணுங்கோ அப்படின்னு அவளுக்கு கொடுத்துட்டானான். இப்படி தலைவியாக 29 பாசுரம் பாடினா நம்ம ஆண்டாள். நாளைக்கு 30வது பாசுரத்தில் தானான திருமேனியாக ஆண்டாள் நாச்சியாராகவே பலஸ்ருதியை சொல்ல போகிறா. 30வது பாசுரத்தில் ஆண்டாள் திருவடிகளே சரணம்.